ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சினிட்டு ஃபேன்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பாம் அந்த படத்தோட ட்ரைலர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அர்ஜுன் தாஸ் அவரோட படம். காளி வெங்கட் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாரு. ஸோ இதோட டீசர் வந்து நான் ரியாக்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அந்த டீசர் ரியாக்ட் பண்ணும் போகும்போது நான் தமிழில் பாம்புன்னு பார்த்துட்டேன் டைட்டில். ஆனால் என்னடா பாம், நான் ஒரு பாம் வச்சுதான் பார்த்தேன். அந்த அந்த ஃபாண்டெல்லாம் அப்படிதான் இருந்தது, பாம் பிளாஸ்ட் ஆகிற அந்த மாதிரி தான் இருந்தது. நான் அதை யோசிச்சு தான் போனேன். போய் உள்ள போனா நான் யோசிச்ச பாம் தான் வந்து கரெக்டு. ஸோ அங்கே வந்து நான் இந்த படம் எப்படா ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ இந்த படத்தோட வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, வாங்க பார்த்துட்டு வந்துடுவோம். கதிர் சாகலம்மா, நம்புங்கம்மா, கதிர்க்கு ஒன்றும் இல்லைம்மா. சாமியா நம்ப முடியலையே. என்னடா சாமியா மாதிரி மாச குளிர் வைப்போம். அந்த காலக்கம்மாய் பத்தி சொல்லுங்களேன். ஆளுக்கு ஒரு சாமியை கும்பிட்டுக்கிட்டு அவர் உடம்புல வந்திருக்கிறது எங்க சாமி தான் சொல்லி அடிச்சுட்டு சாவரானுங்க மேடம். நீங்க யாரும் கோச்சுக்கலன்னா நான் ஒரு உண்மையை சொல்ல. அதெல்லாம் கோச்சுக்க மாட்டேன், நீ பயப்படாம சொல்லு. ஏய் லூசாடா நீ, என்னடா பண்ணி வச்சிருக்க? இது மட்டும் ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சது. ஐயோ சாமிடா. இப்பதான் தகதகன்னு எரிய போகுது. இவன் சாமி அவன் சாமின்னு இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று முடிவானாலும் அடிச்சுட்டு தான் நிற்பானுங்க. பிரபா, கதிர் உயிரோட இருக்கான், உடம்புல சாமி இல்லை. ஊர் அவன சாமி நம்புது, நீ அவன் உசுரோட இருக்கான்னு நம்புற. இந்த ரெண்டுமே நிஜம் இல்ல. உண்மையா சொல்லு, இருக்கியா இல்லையா? உன்னை யார் நம்பலனாலும் நான் நம்புறேன். நெருப்பு சாமி உருவாக்குனாரு, வெளிச்சத்துக்கா இல்ல வீட்டை கொடுத்துறதுக்கான மனுஷன் தான் முடிவு பண்றான். ஒரு நாள் இந்த ஊரை ஒன்னா சேர்க்கறதுக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து போராட வேண்டியிருக்கும். அப்ப போராடுவீர்களா? ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் யோசிச்சு வந்தது ஒரு ஒரு ஃபன்ஃபில்லான ஒரு காமெடியான ஒரு படம் அப்படிதான் யோசிச்சேன். இதுல அதை தாண்டி ஏதோ ஒரு ஒரு விஷயம் இருக்குங்க. லைக் மண்டேலா அந்த அந்த மாதிரி படங்கள்லாம் அப்படிதான் இருக்கும். காமெடியா இருந்தாலும் அதுல இன்டென்ஸான ஒரு விஷயம் இருக்கும். அந்த மாதிரி இதுல இருக்கு. அர்ஜுன் தாஸ் தான் ஏதோ பிளான் பண்ணி ஒன்று பண்ணிட்டு இருக்காரு, அந்த ஊர் மக்களோட சண்டை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இன்னொரு என்னன்னா, காளி வெங்கட் வந்து இறந்துட்டாரா இல்லையா, இது ஒரு டவுட் இருக்குல்ல. ஸோ இந்த டவுட்டு இதெல்லாம் தாண்டினாலும் இது காமெடியா செமையா ஒர்க் அவுட் ஆகுங்க. இது ரொம்ப பாமர மக்கள் வரைக்கும் இந்த படம் ரீச் ஆகும் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் இது. இந்த ஸ்கிரிப்ட் மேல அவ்வளோ நம்பிக்கை இருக்கு. என்னடா ட்ரெய்லர்லேயே உனக்கு வந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் தெரிஞ்சிச்சா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அப்படி கிடையாது. நமக்கு ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியும்ல, இது இப்போ என்னதான் வந்து அந்த ஸ்கிரீன் பிளே இதெல்லாம் கொஞ்சம் சொதப்பினாலும் அந்த ஸ்கிரிப்டா அதுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால இந்த படம் வந்து அதுக்கு தேவையான
விஷயங்கள்ல அதுவே எடுத்துக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். படமாவும் மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ நல்லா இருக்கு. டி இமான் மியூசிக்கல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு காமெடி படத்துக்கு ஒரு காமெடியான பிஜிஎம் டி இமான் போடுறாரு. ஸோ அது பிஜிஎம்மும் நல்லா இருந்தது. கடைசியில் காளி வெங்கட் வந்து அந்த எரும மாட்டுங்கிட்ட சொல்றாருல்ல, இந்த ஊருக்காக போராடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒண்ணுதான் வந்து அவரு பேசக்கூடிய ஷாட். மற்றபடி அவரை வந்து ஒரு இந்த சாமியா டெட் பாடியா இப்படிதான் போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம், இது வந்து அர்ஜுன் தாஸும் காளி வெங்கட்டும் சேர்ந்து பண்ண ட்ராமாவா இல்லை உண்மையாவே காளி வெங்கட்டுக்கு ஏதோ ஆயிடுச்சா அப்படிங்கிறது வந்து படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். September 12th ரிலீஸ் ஆகுது, போய் பாருங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. பாய்.